எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. பாட்டு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாம இருக்கலாம். பசங்களோட லைஃப்ல பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாம இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். லைஃப் நல்லா இருக்கும். நைஸ் மூவி, லாங் டைம் ஆஃப்டர், குட் மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். என்னோட லைஃப்ல நடந்ததே தான் இருக்கு, ரியல் லைஃப்ல நடக்கிறத தான் காட்டியிருக்காங்க. டைரக்டர் வந்து ஏதோ டைவர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சொல்லிருக்கோன்னு சொன்னார் படத்துல. டைவர்ஸ் ஓகே, டைவர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, அது வந்துட்டு உண்மையா ரொம்ப இதெல்லாம் வரவேற்கணும். ஏன்னா சொல்றேன்னா எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், ஈகோ, நீ பெரியாள் நான் பெரியாள், பல பிரச்சனை இப்படி பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் டைவர்ஸ்னு ஒரு விஷயம் படம் இருந்துச்சா? எங்கேஜிங்கா இருந்துச்சு. எங்கேஜிங்கா காமெடி மத்த காமெடி ஃபுல்லா காமெடி இமோஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. படம் இங்க லேக் ஃபீல் ஆச்சு. பிஸ்னஸ் மேலும் புரியும். பாண்டிய படங்கள்னாலே அந்த ஒரு சாயில் அது இருக்குது. ஆமா கண்டிப்பா. இந்த படத்துல பாண்டியன் சாரோட ஸ்பெஷல் என்னன்னா யூஷுவலா நிறைய சொந்தக்காரங்க இருந்துச்சு. போர் அடிக்கிற ஃபீல் ஆச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லா லாக்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா? நல்லா இருக்கு. பாண்டிய ப்ரீவியஸ் படம் பார்த்திருக்கீங்க. நைஸ் மூவி, லாங் டைம் ஆஃப்டர், குட் மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்ல வராங்க படத்துல? ஃபேமிலினா சண்டைகள் இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்ரி மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இந்த படம் வந்து டைவர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் டேரக்டர் சொல்லிருக்காரு. அப்படியா இல்ல வேற எதுவும் சொல்லிருக்காங்களா? டைவர்ஸ்மே போனாலுமே மனசு மட்டும்தான் ஒத்து போகும். லவ் எப்பவுமே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். படம் ஃபுல்லா லவ்வா என்கேஜிங்கா இருந்துச்சு. படம் எல்லாமே இருந்தது. காமெடி, வைப், விஜய் சேதுபதி லாங் டைம் ஆஃப்டர் நல்லா பார்த்திருக்கோம். மியூசிக்லாம் வேற லெவல், அல்டிமேட். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்துல? பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாம இருக்கலாம். பசங்களோட லைஃப்ல பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாம இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளோ. தேங்க்யூ. எவ்வளவு காமெடியா இருந்துச்சு. காமெடி பத்தி சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா மட்டும் தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. எமோஷன்ஸ் எவ்வளவு கனெக்ட் ஆச்சு? எமோஷன்ஸ்னு சொல்லவே முடியல ப்ரோ. அதுல எமோஷன்ஸ் வந்து சொல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஜாலியா தான் போச்சு. எமோஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அது எங்கன்னா அவங்க பேரண்ட்ஸால மட்டும் தான் இருந்துச்சு. மிச்சபடி சூப்பர் படம். எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. பாட்டு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா என்னதான் சண்டை வந்தாலும் பிரியக்கூடாது, அந்த மாதிரி. எனக்கு அதான் புரிஞ்சது. நல்லா இருந்தது படம். மியூசிக் ஸ்கோர் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. செம்மையா இருந்தது. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மெயினா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்கலாம் இந்த மூவியை. என்ன சொல்ல வராங்க படம்? என்ன சொல்ல வராங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அவங்களோட பேரண்ட்ஸ் யாரும் வரக்கூடாது அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே நல்லா சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் யாரும் வராம இருந்தா எந்த ஒரு ஃபேமிலியில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதை நல்லாவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே அதை பார்க்கலாம். எல்லாமே ரியல் லைஃப்ல நடக்கிறது தான். ஆக்சுவலி என்னோட லைஃப்ல நடந்ததே தான் இருக்கு, ரியல் லைஃப்ல நடக்கிறத தான் காட்டியிருக்காங்க. டைரக்டர் வந்து ஏதோ டைவர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சொல்லிருக்கோன்னு சொன்னார் படத்துல. டைவர்ஸ் ஓகே, டைவர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, அது வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்கள பேசி முடிவு பண்ணி எடுக்கிறதா இருந்தால் டைவர்ஸ் எடுத்து ஓகே. பட் வந்து பேரண்ட்ஸோட ஒரு ப்ரெஷர்ல எடுக்கிறாங்க அப்படின் போது டைவர்ஸ் கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அததான் சொல்லியிருக்காங்க. படத்துல காமெடியும் நல்லா இருக்கு, ரொம்ப சிரிக்க வச்சிருக்கு, எமோஷனலாவும் இருக்கு. எமோஷனலாவும் நல்லா இருக்கு. எண்டிங் எல்லாம் எமோஷனல் இருக்கு. எல்லாமே இருக்கு. சாங்கும் நல்லா இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு. வைபா இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்க படத்துல? ஃபேமிலி எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட்டா சொல்லிருக்காங்களா? என்ன சார்? கரெக்ட்டா சொல்லிருக்காங்களா? படம் உண்மையா ரொம்ப சூப்பரா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி. உண்மையா ரொம்ப இதெல்லாம் வரவேற்கணும். ஏன்னா சொல்றேன்னா எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், ஈகோ, நீ பெரியாள் நான் பெரியாள், பல பிரச்சனை இப்படி பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் டைவர்ஸ்னு ஒரு விஷயத்துல நம்மள போயிடுறோம். அதே வாழ்க்கை முடிஞ்சிருது. அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக இந்த ஒரு படத்துல நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்கணும், அது ஒரு நல்ல பாடமா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நல்ல படம் அது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இல்லை, ஒரு ஃபேமிலி கான்செப்ட் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற சண்டை பற்றி தான் மோஸ்ட்டாக. பட் இருந்தாலும் எவ்வளோதான் சண்டை இருந்தாலும் இந்த ஈகோ கிளாஷ் என்னவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். எங்கேஜிங்காக இருந்துச்சு. காமெடி ஃபுல்லாக காமெடி இமோஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகல. ஏன்னா இந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் படம்லாம் எப்படி ஒரு இமோஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதே மாதிரி தெரியும். சூப்பராக பண்ணியிருந்தாரு அவர். பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் அவுட். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்குது. என்ன சொல்ல வராங்க சார்? என்ன சொல்ல வராங்கன்னா சொந்தக்காரங்களோட இதுதான்.
சொந்தக்காரங்களோட சண்டை இவங்க வீட்டு அம்மா அவனால வந்து மருமகன் வந்தா என்ன சண்டை, அதே யூஷுவல் சண்டை தான். அந்த யூஷுவல் சண்டையை வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு வந்து ஒரு லவ் இருக்கும். அசைக்க முடியாத லவ் 2 பேர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருமே எனி டைம் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த எண்டு இருக்கும். படத்துல டைரக்டர் வந்து டைவர்ஸ் விஷயங்கள் சொல்லிருக்காரு சொன்னாரு. ஆமா டைவர்ஸ் விஷயத்தை நல்லபடியா சொல்லிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் டயலாக் சொல்லுவாரு, டைவர்ஸ் யாரும் பண்ணாதீங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு போச்சுன்னு இல்லை, யாராவது இது ஏதாவது பிரச்சனை இருந்தால் உட்காந்து பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல விதமா சொல்றாரு. அது இண்டஸ்ட்ரியிலுக்கும் பொருந்தும், ஃபேமிலி மேனுக்கும் புரியும், பிசினஸ் மேனுக்கும் புரியும். ஆமா கண்டிப்பா. இந்த படத்துல பாண்டியராஜ் சாரோட ஸ்பெஷல் என்னன்னா, யூஸ்வலா நிறைய சொந்தக்காரங்களை இதுவா காட்டி சென்டிமெண்ட் அதிகமா காட்டுவாரு, ஆனா அலங்கமா வைப்பாரு. இதுல நம்ம அந்த மாதிரி வைக்கல. இது மாதிரி அதுக்கு பதில் என்ன பண்ணிக்காருன்னா, நம்ம கே பாக்யராஜ் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அவரோட திரைக்கதை இந்த படத்தை நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. அவரோட டச் இந்த திரைப்படத்துல நிறைய இருக்கு. காமெடி அதான் சொன்னேன், கே பாக்யராஜோட ஸ்டைல்லாம் தெரிஞ்சுங்க. விஜய் சேதுபதி தான் முழுக்க காமெடியா வச்சிருப்பாரு. அவர் எவ்வளவு சீரியஸா சண்டை போறாரோ ஆனா எல்லாமே காமெடி தான். மியூசிக் நல்லா இருக்கு சார், பாட்டெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. மெயின் சப்போர்ட்டிங் கேட் நல்லா இருக்கு. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. சரவணன் கதாபாத்திரம் அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டைரக்ஷன் சூப்பரா ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, கே பாக்யராஜுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்துல திரைக்கதையில நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா ஆடியன்ஸுக்கும் படம் பிடிக்கும் சார். ஃபுல்லா கப்பிள் ஸ்டோரி தான் ப்ரோ. நல்லா என்கேஜிங்கா இருந்துச்சு. போர் அடிக்கிற ஃபீல் ஆச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லா லாக்லாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா? நல்லா இருக்கு. யோகி பாபு ப்ரீவியஸ் படம் பார்த்திருக்கீங்க, அந்த படம் இந்த படம் எப்படி அதே ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கு. சானாவோட மியூசிக் படம்லாம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சேர்ந்து வாழலாம் அந்த மாதிரி காமிக்கிறாங்க, நல்லா இருக்கு பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ போன மாதிரி இருந்துச்சு. ஃபைட் என்னடா சண்டை போட்டே இருக்கின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை காமெடி விட நல்லா இருக்கு. புரியல கேட்குறது. அதான் கடைசியில் வந்து டைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு சேர்ந்துட்டாங்க. என்னதான் டைவர்ஸ்னாலும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் நல்லா தான் இருக்காங்க. கூட இருக்கவங்க தான் இது பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி ஒத்துமையாக இருக்குது அந்த மாதிரி.